முட்டடேவா நாராயணா போடு போடு உனக்கு கீழே போட்ட கொம்பியா தூக்க தெரியாது. யாரு பாத்து காவலை ஊத்துட்டு ஒரு கை ஊனி எழுந்திருந்து வீண் வார்த்தை வேண்டாம். என் தேவி வந்திருந்தா சீக்கிரம் அவர் என்னடா சொன்னாரு? ஒன்னு என்ன காலைல 10 மணி ஏறி வரைக்கும் ஜீவா அவர் எப்படிடா இருக்காரு? ஜீவா எங்க வீட்டுக்காருக்கு இவ்ளோ நீட்டா அவ்வளோ தடிச்சுரா தம்பி. ஆமா நல்லா தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு சத்தியமா உனக்கு எல்லாம் தெரியும் போல ஐயோ ஜீவா ஐயோ ஜீவா ஐயோ ஜீவா எல்லாருக்கும் காக்கா வலி பார்த்தா ஒரு விசேஷமா வந்து உனக்கு நான் அங்க வந்துக்குது. எனக்கு 3 இடத்துல காக்கா வலி போறோம். 3 இடத்துல வருமா? என்ன இடம்னா சாப்பிடும் போது வரும். ஓ சாப்பிடும் போது வரும். ஆமா சரி சாப்பிடும் போது பார்த்தா கூட பரவாயில்ல, பக்கத்துல இருக்கிற வேலையெல்லாம் வாங்கிக்கலாம். ஒரு கன்னி பொண்ணு தொட்டா வரும். என்னது கன்னி பொண்ணு? கன்னி பொண்ணு கைய வச்சா காக்கா வலி வருமா? ஆமா. கல்யாணம் பண்ணிட்டியா? இல்லையே. அப்ப கல்யாணம் பண்ணி போனா நீ எவனை கூட்டி கொடுப்பா? நான் இரும்பூச்சி என்ன பண்ணுவேன்? ஓ இரும்பூச்சி எங்க வரும்? பீவகரத்துல வரும். பக்கத்துல இருக்கிற பாட்டுலாம் மேலாசலாம். பீவகரத்துல என்ன பண்ண கேக்குறேன்? எப்படி என்ன பண்ணுவா? ஓடி வந்தா புள்ளா நிறுத்தி வைத்தான். ஐயோ தாலி கட்டிய மாமா நம்ம 2 பேருக்கு ஆச்சா? இதான் வரமாட்டியே. நம்ம 2 பேர் கல்யாணம் ஆச்சா? கல்யாணம் ஆகி என் வீட்டுல விட்டுட்டு மாமா நீங்க வெளிநாட்டு போனீங்களா? அப்படியே உங்க நினைப்பாவே இருக்கிற மாமா நானு நினைப்பாவே. என்ன பண்ண உருகி 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 போனேன். அப்ப என்ன பசி வச்சிருச்சு மாமா ஜீவா மாமா ஓடனே இந்த ஊர் கடைக்கு. ஆமா கடைக்கு போயிட்டு நல்லா கேட்டுக்க, நல்லா 1 கிலோ நொய் வாங்கிட்டேன். ஆமா ஆமா நொய் வாங்கி பசியாச்சு ஏக்கமாச்சு உன்னை பார்த்தாலும் ஏக்கமாச்சு நோய் வாங்கி குடு 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 ஒடியாந்து அப்படியே கேஸ்ல குண்டா வச்சு தண்ணி வச்சு ஒலை வச்ச மாமா. ஒலை வச்சுதான் ஒலை கொதிக்குதான் என்ன பண்ண அப்படியே வடுத்தல தெருன்னு பார்த்த மாமா அந்த தண்ணியில உன் முகம் சேர்த்து தண்ணியில கூட முகம் மாமா அப்படியே உலை பத்துச்சு என்ன பண்ண அரிசி கிளஞ்சு போட்ட உடனே அரிசி கொதிச்சிச்சு பாரு மாமா ஜீவா மாமா. அந்த அரிசி கொதிக்கலையும் ஓ மக மாமா
அப்படியே சரி என்ன பண்ண சாப்பாடு வடிச்சு வச்சிட்டேன். ஆமா உங்க ஏக்கமாச்சு ரொம்ப உருகி போயிட்டேன். என்ன பண்ண ஒரு கோயில விடக்கூடாது, ஓடி போய் ஆட்டுக்கறி எடுத்து வந்தேன். ஆமா அதுவும் நல்லா வெள்ளாட்டுக்கறி, வெள்ளாட்டுக்கறி எடுத்தாந்து மாமா நல்லா அரிஞ்சு கிளீன் பண்ணி நல்லா எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டு நல்லா வதக்கி குழம்பு வச்ச மாமா. குழம்பு கொச்சிச்சு. சரி அதை அப்படியே திறந்து பார்த்தனா மாமா அதுல மாமா அவனை போய் தூக்குறேன் அவளை பாத்துதா பாத்து மாமா பாத்து வந்தால. அப்புறம் என்ன பண்ண சரி சாப்பாடு போட்ட ஒரு தட்டுல மாமா சாப்பாடு போட்டதும் குழம்பு எடுத்து தட்டுல ஊத்துற மாதிரி மாமா அந்த தட்டுலயும் மாமா பொட்டி தூக்கிட்டு போறியா? நாங்க எப்படி கூட்டாரு வீட்டு வரைக்கும் எவ்வளவு பையன் சூரியமே நல்லா போடு. அப்ப என்ன பண்ண பசி தாங்க முடியாது. அந்த குழம்புல கொஞ்சம் பின்னராவும் மிளகாத்தூள் போட்டேன். அப்படியே உங்க நினைப்புலே உன் முகத்தை நினைச்சுன்னு நம்ம லவ் பண்ணதெல்லாம் நினைச்சிட்டு அப்படியே கனவு கண்டு மிளகாத்தூள் கொஞ்சம் அதிகமா போட்டோம். சாப்பிட்டு உடனே என் வயிறு கலக்குது 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 கலக்குது. ஆமா ஆமா பாத்ரூம் ஓடன மாமா. கதவை திறந்து பாத்ரூம் உட்காந்து மாமா உட்காந்து ஏஞ்சி அப்படி பின்னாடி திரும்பி பார்த்தா அதுல நீங்க எப்படிலாம் லவ் பண்ணிருந்தா போய் பேண்ட பீல கூட மூஞ்சி தட்டி நல்ல மரியாதை எங்க கொண்டு போய் விட்டோம். அதுதான் ஊரா போட்டாட்டு மேல ஆசைப்படக்கூடாது. நான் சூத்திர சட்டி போடல, சட்டி மேல சட்டி போடல, சட்டி போடல. நீ உட்காருங்க, நீ உட்காருங்க. ஐயா மன்னா திருவடிக்கு கோடி மல்லிகை முல்லை மந்தாரை கோந்து பாரிஜாத பரமலை சூடி ஒரு ஆசை தேவி ஒரு கோடி வணக்கம் சுவாமி. சுகவாது பேந்திரே என்னோடு
தெரியாமல் சேமத்தோடு வாங்கி பரவாயில்ல ஏன் ஆம்பளை அவன் ஆம்பளை இல்லங்க உனக்கு எடுத்து கொடுங்க உனக்கு எடுத்து கொடுக்குறேன் அதை எடுத்து வைக்கிறேன் வரலாமா முதல்ல பலவா உங்க சித்தர் பாக்கியமாச்சு இந்த தினத்திலே ஒரு கேள்வி ஆச்சு ஐயா ஏது வீட காரணத்தை ஏதோ காரணம் என்ன இந்த தினத்தில் எதற்காக வரவழைத்து என்ன காரணம் கேட்கிறேன் எனக்கோ வயது கடந்து விட்டது. ஆமா ஏன்னா இப்ப 65 வயசு நடக்குது. கண்டிப்பாக 65 வயசு ஆகி போச்சு. காடு வாங்க மாட்டீங்க. யாரா சொல்றேங்க கண்டிப்பா உங்க பெருமை எனக்கு தெரியும். காட்டுல ஆடு மேய்க்கிறது நான் ஆடு மேய்க்கிறாங்க என்ன நாவெல்லாம் ஆட்டாட்டி போய் தூங்குறாளே சிவபெருமான் படியாந்துட்டா படுத்துட்டே ஊம்புறீங்க வீட்டுல போய் தூங்குறதுங்க எனக்கு சிவபெருமான் படியாந்துட்டாரு எனக்கு எந்த குறைபாடு கிடையாது. வீட்டுக்கு எல்லாம் என்ன வீட்டுல போனா தூங்குறாங்க சரி போறது போட்டு எனக்கு வயது ஆகிட்டு என் மகன் இருக்கிறேன் யார் தெரியுமா என்ன நாட்டை பட்டம் சுட்டி என்ன பல நதி என்று சொல்லக்கூடிய பல காயினா நதியில் சேர்த்து ஆடி காசி யாத்திரை சென்று சிவனுடைய தரிசனம் பார்க்காத கருத்து கருத்து என்ன அல்லவா எதுவாக உங்க சித்தமே பாக்கியமாச்சு உங்க கருத்து என் கருத்துப்படி ஆமா சுவாமி வந்து அப்படி சென்றால் என் மகனாகிய சத்திசிவன் நான் இடத்தில் சிக்கல் சத்தியசீலன் அழைக்க சத்தியசீலன் பார்